இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மே ஐ ஹெல்ப் யூ என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல பேரிடம் திருடியது மட்டுமில்லாமல் அந்த பொருட்களை வீட்டில் ரேக் அமைத்து அடுக்கி வைத்து அழகு பார்த்த பலே திருடன்தான் இவன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்த மூதாட்டியிடம் உதவி செய்வதாக கூறி அவரது பையை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். அந்த பையில் 15 சவரன் தங்க நகைகள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ரயில்வே காவல்துறையினரிடம் மூதாட்டி புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டியவர் ஈரோடு ரயில்வே மெக்கானிக் பிரிவில் உதவியாளராக பணிபுரியும் செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் திருச்சி இருப்பு பாதை எஸ்பி ராஜன், டிஎஸ்பி சக்கரவர்த்தி, ஆய்வாளர் காமாட்சி உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் HMS காலனி பகுதியில் உள்ள செந்தில்குமார் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அதிர்ந்து போயினர். செந்தில்குமார் திருடி வந்த 100க்கும் மேற்பட்ட பேக்குகளை வீட்டிற்குள் ரேக் அமைத்து அடுக்கி வைத்திருந்த நிலையில் அதனை சோதனையிட்ட போது நகைகள், லேப்டாப், செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஈரோட்டில் உள்ள வீட்டிலும் இதே போன்று திருடிய பொருட்களை ரேக் அமைத்து அடுக்கி வைத்திருந்ததும் எந்த ஒரு பொருளையும் விற்பனை செய்யாமல் அவரே பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மதுரை மற்றும் ஈரோட்டில் உள்ள வீடுகளில் இருந்து 30 சவரன் நகைகள், 250க்கும் மேற்பட்ட பேக்குகள், 30 செல்போன்கள், 9 லேப்டாப்புகள், சார்ஜர்கள், ஹெட்செட், வாட்சுகள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து செந்தில்குமாரை கைது செய்த இருப்பு பாதை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் வெளிவந்த தகவல்கள் காவல்துறையினரையே மேலும் திகைக்க வைத்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை, கரூர், விருதாச்சலம், ஈரோடு, திருநெல்வேலி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் தனியாக செல்பவர்களை குறிவைத்து அவர்களிடம் மே ஐ ஹெல்ப் யூ என கூறி உதவி செய்வது போல நடித்து பொருட்களை திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களிடம் உடைமைகளை கொடுக்காமல் மக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து ரயில்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தயவுசெய்து ரயில்வே பயணிகள் ரயிலில் போகும்போது சரி, RPF கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கள். அதே மாதிரி அடையாளம் தெரியாத நபர்களிடம் உங்கள் உடைமைகளை ஒப்படைக்காதீங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது கோரிக்கையாக இருக்குது, சமூக ஆர்வலர் கோரிக்கையாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக ரயில் பயணத்தை பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரயில் பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். இன்னொன்று, ரயிலுக்குள்ளே இப்போ வந்தே பாரத் மற்ற இந்த இதெல்லாம் தேஜஸ் எல்லாம் சிசிடிவி வச்சுருக்கீங்க. மற்ற ட்ரெயின்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபெசிலிட்டி கூட இருக்க மாட்டேங்குது. அதனால் எல்லா ரயில்கள்லையும் கம்பல்சரியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் எல்லாத்துக்குமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.